தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த வருடத்திலே பிஏ தேர்விற்கான கடைசி வகுப்பு இன்றைய வகுப்பு. நாளை எந்த வகுப்பினையும் நாங்கள் வைத்திடவில்லை. ஏனென்றால் நீங்கள் முழுமையாக ரிவைஸ் செய்ய வேண்டும். உங்களுடைய நேரத்தை இதிலே செலவிடக்கூடாது என்பதற்காக இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பாக இதை வைத்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்று அனைத்து பயிற்சியாளர்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த ஆசைகளை, வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த தேர்வினை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவீர்கள். இந்த தேர்விலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை என்பதும் எனக்கு நிறைய இருக்கிறது. ஆகவே அவற்றை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவீர்கள் என்கின்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. இந்த முடிகின்ற இந்த தருணத்திலே ஒன்றை நான் பதிவிட்டாக வேண்டும். நம்முடைய பயிற்சியாளர்கள் அத்தனை பேருமே அலுவலகத்திலே பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள். எத்தனை இடர்பாடுகள் அலுவலகத்திலே இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அலுவலகத்தை முடித்து இதற்காக தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுக்கு இந்த வகுப்பினை சிறப்பாக செய்து தர வேண்டும் என்பதற்காக முனைப்போடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை ஒன்றையே குறிக்கோளாக நினைத்து செயல்பட்ட அந்த பயிற்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிதனை உங்களின் சார்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது கிடைக்க வேண்டிய ஒரு சரியான ஒரு நன்றியாகும். இது அவர்களை ஊக்கப்படுத்திட வேண்டும். அதே போன்று இந்த பயிற்சியிலே பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேருமே நிச்சயமாக பயிற்சியாளர்களுக்கு உங்களுடைய நன்றியினை கண்டிப்பாக தெரிவித்திட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் என்று அவர்கள் நினைக்க கூடாது. எங்கு போனாலும் எந்த அலுவலகத்திலே பணிபுரிந்தாலும் உங்களுக்காக இவர்கள் தொண்டாற்றினார்கள், சேவையாற்றினார்கள் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான செலவும் இல்லாமல் உங்களுக்காக பயிற்சி கொடுப்பதே எங்களுடைய நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பயிற்சியாளர்களை நிச்சயமாக நீங்கள் நெஞ்சிலே நினைவு கூறுங்கள். அதே போன்று தேர்ச்சி பெற்ற பின்னால் உங்களுடைய கருத்துக்களை சம்பந்தப்பட்ட குழுவிலை நீங்கள் பதிவிட்டால் மிக நன்றாக இருக்கும் என்று கூறி இந்த இறுதி வகுப்பினை தலைமை தோழர் கேசவன் அவர்கள், நம்முடைய தலைமை பயிற்சியாளர், அனைத்து இந்திய சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர், காஞ்சிபுரம் கோட்ட செயலாளர், நம்முடைய இளைய தலைமுறைக்கெல்லாம் மிகச் சரியாக வழிகாட்டக்கூடியவர். இன்னும் கடந்த 6-7 வருடங்களாக காஞ்சிபுரம் கோட்டத்திலே தொடர்ச்சியாக அவர் பாடங்களை நடத்தி பலரை பதவி உயர்வு பெறுவதற்காக சென்னையிலும் செங்கல்பட்டிலும் தாம்பரத்திலும் இருந்தெல்லாம் கூட காஞ்சிபுரத்திற்கு அவருடைய வகுப்பிலே சென்று பல பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை கேசவன் அவர்கள் இந்த இறுதி வகுப்பினை நடத்துவது மட்டுமல்லாமல் உங்களை வாழ்த்தி இந்த பயிற்சி வகுப்பினை, இந்த ஆண்டிற்கான இந்த பயிற்சி வகுப்பினை முடித்து வைத்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேசவ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேசவ், அனைவருக்கும் வணக்கம். பரவாயில்ல, கடைசி இந்த ஆண்டினுடைய கடைசி வகுப்பு முழுமையா இருக்குது. 136 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிருக்கீங்க. 145 கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அதாவது இந்த படிக்கிற ஆர்வம் வந்து நாளை மறுநாள் எக்ஸாம் போது உங்களுக்கு பயங்கரமா ஃபயர் ஆயிடுச்சு போல. சரி, இப்ப நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாபிக்கையும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து இந்த கடைசி வகுப்புல இப்ப நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒண்ணு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த ஆனுவல் ரிப்போர்ட் சம்பந்தமா. சரிங்களா? அந்த ஆனுவல் ரிப்போர்ட் சம்பந்தமா
அது வந்து எப்பவுமே லாஸ்ட்ல வந்து நான் அதை ஷேர் பண்ணி விடுவேன். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஆனுவல் ரிப்போர்ட் 22-23 தான் நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல அப்டேட் ஆயிருக்கு. பேஸ்ட் ஆன் தட் ஆனுவல் ரிப்போர்ட் 22-23 நாம வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் ஏரியா சர்வ்டு பை தி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. 20.64 இருக்கு, 20.89 இருக்கும் லாஸ்ட் இயர்லாம். நீங்க அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தடவை இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து மட்டுமே 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேல்யூ ஆஃப் ஐடி 1.0 4909 அதுல இருக்கு. ப்ராஜெக்ட் அவுட்லே ஆஃப் ஐடி 2.0 அதுவும் இருக்கு. அப்புறம் வந்து டேட்டா சென்டர் எங்க இருக்கு, டேட்டா சென்டர் எந்த டேட்ல வந்தது, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்க இருக்கு, ரொம்ப எல்லாமே இதுல நிறைய இடத்துல. இது வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு 150-160 பேஜ் இருக்கு. இப்ப நான் அதை கம்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு டேபிள் மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்கேன், டிட்பிட்ஸா கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, இதை படிக்கும்போது இந்த 2.0 ப்ராஜெக்டோட அவுட்லே என்ன அப்படி கேட்டிருக்காங்க. என்னுடைய இது என்னன்னா, நம்ம எப்படி சொல்றது, நம்முடைய ஐஎஃப்எஸ்சி கோட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பிஓஎஸ்பி, அது கேட்பதற்கு நிறைய சான்ஸ் இருக்க மாதிரி என் மனசுக்கு படுது. அதே மாதிரி அந்த என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் துவங்கின தேதிகள்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் வேகமா அது வந்து மக்கள் மத்தியில பிரபல்யம் ஆயிடுச்சு. என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் வந்து கவுண்டர்லயே வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, நிறைய குவரிஸ் வருது. அதனால வந்து இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு, போஸ்ட் ஆஃபீஸோட ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு IPOS 40 DOP இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுங்க. ஐபிபிபி சம்பந்தமா சில விஷயங்கள், ஐபிபிபில இருந்து we can expect more number of questions. ஐபிபிபியோட அந்த கான்டாக்ட் நம்பர் 15599 இருக்கு, அந்த நம்பரு. அப்புறம் வந்து ஐபிசிசி நம்பர், இந்தியா போஸ்டோட கஸ்டமர் கேர் நம்பர். அது இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இந்த தடவை தான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இது வந்து நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏபிபியு இருக்கு இல்லையா, ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன், மொத்தம் அதுல 32 கண்ட்ரி இருக்கு. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் பேங்காக்ல இருக்கு. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏபிபியுடைய ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் செக்ரட்டரி ஜெனரலா வந்து வினய் பிரகாஷ் சிங், அவர் வந்து நம்முடைய மெம்பர் பர்சனலா இருக்காரு போஸ்டல் சர்வீசஸ் போர்ட்ல. அவர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 31/12/2026 வரைக்கும் 4 வருஷம் அந்த பதவி. 1/1/2023 இருந்து 31/12/2026 வரைக்கும் இருப்பாரு. எனக்கு என்னவோ இது கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் நுணுக்கமா இருக்கு, எங்கேயோ உள்ள பொதிஞ்சிருக்கு இது வந்து. அதனால பார்த்து வச்சுங்க. இது எனக்கு என்னவோ இது மைண்ட்ல படுது படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், எந்தெந்த ஸ்கீம்ஸ் எந்தெந்த தேதியில துவங்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து நீங்க வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு தடவை வந்து இந்த சிடிஆர் எஸ்டிஆர் இந்த அப்ரிவேஷனே கேட்டிருந்தாங்க ஆன்டி மணி லாண்டரிங்ல. வாட் இஸ் சிடிஆர், வாட் இஸ் எஸ்டிஆர், ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போறோம், என்னென்னவோ படிச்சுட்டு போறோம். இது வருமா அது வருமா, எத்தனை பித்தம் தெரியன்னு வாங்க பாருங்க கிராமத்துல. அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சு 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 மண்டை குழம்பு போயிருக்கோம். ஆனா வந்து அவங்க கேட்டது வந்து வெறும் இதை மட்டும். அதே மாதிரி ஐடி மாடர்னைசேஷன்ல நீங்க வந்து நம்ம கிளாஸ்ல என்ன கணேசன் சார் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாரு இல்லையா, ஒரு கொஸ்டின் அப்படியே போயிட்டு கூகுள்ல பண்ற மாதிரி கொடுத்த ஃபார்ம்ல, அதை மட்டும் பாத்தீங்கன்னாலே தட்ஸ் எனஃப். அதே மாதிரி நம்மளுடைய புத்தகம் ரொம்ப போதும். அவருடைய கிளாஸஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா ஐடி மாடர்னைசேஷன்ல இந்த 2.0ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் அவுட்லே எவ்வளோ, எத்தனை வருஷம், இதெல்லாம் கேட்கலாம். 8 years அப்படின்றதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். என்னுடைய இதுல வந்து ஐபிபிபி சம்பந்தமாக கேள்விகள் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐபிபிபில ஏன்னா
ரோபஸ்ட் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் ஐபிபிபி. ஐபிபிபில நடக்கின்ற மாற்றங்கள் வந்து நமக்கு தெரியாமலே கூட இருக்கு. ஸோ இப்போ நாம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து ஓரளவுக்கு கஷ்டமாயி டக்குன்னு சொல்லிடுவோம். பட் ஐபிபிபியை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் வந்து இப்போ நீங்க ஐபிபிபியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு நம்ம சொல்ல முடியல. ஸோ அதனால கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்கலாம். 2 விதமா கேட்டுருக்காங்க. ஐபிபிபில வந்து அப் டு 1 lakh வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் அப் டு 1 lakh வரைக்கும் 2%, 1 lakh to 2 lakh வரைக்கும் 2.25%. அதே மாதிரி எத்தனை வகையான சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு ஐபிபிபிலன்னு கேட்கலாம். 4 வகையான சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பிரீமியம் அக்கௌண்ட், டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு. என்னொன்னு ஐபிபிபில வந்து இப்ப பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன என்ன ஸ்கீம்ஸ் மட்டும் கவர்மெண்டோட பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் வச்சுதான் உங்களால ஓபன் பண்ண முடியும். ஐபிபிபில வந்து 10 yearsக்கு மேல இருக்க யார் வேணாலும் they can straight away come to post office and they can open an account. அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஐபிபிபில வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க? இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல மாதம் கால்குலேட் பண்றாங்க. வேற இன் ஐபிபிபி குவார்டர்லி தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. அது அப்புறம் இந்த கியூஆர் கார்டுக்கு சார்ஜஸ் எவ்வளவு ஃப்ரீ. ஆக்சுவலா கியூஆர் கார்டு சார்ஜஸ் ஃப்ரீ, அது ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த பேலன்ஸை பத்தி பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேலன்ஸ் ஐபிபிபில இருக்கலாம்? 2 lakhs. சரி, இந்த இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல கவுண்டர்ல வந்து, அதாவது ஐ மீன் எஸ்பியில வந்து எஸ்ஓலியோ இல்லை ஹெச்ஓலியோ வந்து கவுண்டர்ல டெபாசிட்டோ வித்ட்ராயலோ பண்ணுவதற்கு எவ்வளவு மேக்சிமம் பேலன்ஸு, அதாவது எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? 2வது ஐபிபியை பொறுத்த வரைக்கும் 2 lakhs வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா? எஸ்ஓ பொறுத்த வரைக்கும் 2 lakhs வரைக்குமே டெபாசிட் பண்ணலாம். வித்ட்ராயலும் வந்து 2 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். எஸ்ஓலையும் அதான், ஹெச்ஓலையும் அதான். வேற பி1 போனீங்கன்னா டெபாசிட் 10,000, வித்ட்ராயல் 25,000 ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. 25,000 தான் டெபாசிட்டுக்கும் சரி வித்ட்ராயலுக்கும் சரி. ஒரு மாசத்துல டெபாசிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனா ஐபிபில காசு கட்டணும். அப்போ 10,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணா காசு கட்டணும். வித்ட்ராயல் 25,000 ரூபாய்க்கு மேல எடுத்தா ஒரு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் டோர் ஸ்டெப் சார்ஜஸ் தான் எவ்வளவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஐபிபியை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் எதை நோக்கி போதோ நம்ம அதை தெரிஞ்சுக்காம போய் கவுண்டர்ல ஒர்க் பண்ணினா பிரயோஜனம் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐடி மாடர்னைசேஷன்லயும் வந்து அவர் சார் சொல்லியிருப்பாரு, 2 பிரிவா பிரிக்கிறாங்க. டிஓபிக்கு கீழே என்ன, ஐபிபிபிக்கு என்ன. ஐபிபிபி தான் நம்முடைய டெக்னாலஜி பார்ட்னர். அதனால வந்து ஐபிபிபி தான் நம்மளுடைய டெக்னாலஜி கண்ட்ரோலரு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண போறாங்க. ஸோ இவ்வளோ வந்து அவங்களுக்கு லிவரேஜ் இருக்கும்போது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம போக முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பிஓ கைட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நம்ம பிஓ கைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு வரைமுறையே இல்லாம கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்னன்னா சும்மா ஒரு ரெஸ்ட்ரிக்டடா தான் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. இப்போ நைட் போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஓ கைடு நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிஓ கைட் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா சர்க்கிளோட ஹெட் குவார்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதை வந்து எப்படி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும். சர்க்கிளோட ஹெட் குவார்டர்ஸ் எந்த வகையில கேட்டாலும் பதில் சொல்லணும். அப்புறம் நம்முடைய ஆர்கனைசேஷன் வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆர்கனைசேஷன்ல அந்த யாரு வந்து டிஜி, செக்ரட்டரி, அந்த டிஜி பவர்ஸ் என்ன, செக்ரட்டரி பவர்ஸ் என்ன, எத்தனை பேர் போஸ்டல் சர்வீசஸ் போர்டு மெம்பர்ஸ் எத்தனை பேர், சேர்மன் யாரு, பர்மனன்ட் இன்வைட்டி யாரு, அக்கேஷன் இன்வைட்டிஸ் யாரு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பிடிசி, அப்புறம் ஆர்ஏகேஎன்பிஏ, இதெல்லாம் வந்து திரும்ப 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 நம்ம போதுன்ற அளவுக்கு சலிக்கிற அளவுக்கு சொல்லிட்டோம். என்னுடையது என்னன்னா, நம்ம பேரவை புக்லயே வந்து நம்ம ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதாவது வந்து இந்த ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு சர்க்குலர். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த சர்க்குலர் வந்து 2 தேர்வுகள் நடைபெற்றிருக்கிறது.
இந்த 2 தேர்வுலையுமே இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கல. ஸோ பிஓ கைட் பார்ட் 2ல இருக்கிற கேள்விகள் தான் அது. அதாவது வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன வகையான ஆஃபீஸ், டிரான்சிட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கிருத்திகா மேடம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொஸ்டின் பேப்பரே வந்து யூ கேனாட் சி. நைட் போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ டைம் இருக்கும்? நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு நீங்க எடுத்தீங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் சொல்லிட்டேன். என்ன வகையான கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, டைரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்கிறாங்க. which one of the following is incorrect in respect of night post office? இந்த மாதிரி கேள்வி நிச்சயமா கேள்வி கேட்பாங்க நைட் போஸ்ட் ஆஃபீஸ். அப்போ நம்ம வந்து டிட்பிட்ஸாவே கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம புத்தகத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நீங்க வேற எந்த இதுலயும் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு பாயிண்ட் கூட விடாம நம்ம பிஓ கைட் பார்ட் 1ல என்ன இருக்கோ அதை கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். இப்ப யாரு நைட் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்றா அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். யாரால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா டிஜி போஸ்டால் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணா எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? 8:30 வரைக்கும். அவர் 8:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு அப்படின்னா அப்ப நார்மலா ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? காலையில இருந்து 7 o'clock வரைக்கும். சரி, நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது நைட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுமானா நோ, it will not function in the nights, but it will be work in the extended working hours, that is up to 8:30 on the orders of the DG or 7 PM on the orders of the head of the circle. சரி, இப்போ வந்து சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் எப்படி ஒர்க் ஆகும்? 10 to 5. இப்போ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆஃபீஸ் என்ன டைமிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன வாங்குவாங்க நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல, என்னெல்லாம் வந்து வாங்குவாங்க? ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் வாங்குவாங்க அப்படின்னா பிபிஎம்ஓ எல்லாமே பண்ணுவாங்க நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்ல. ஆன் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கிடையாது அப்படின்னு கேட்டுட்டான் ஒரு தடவை கொஸ்டின். சரியா? the delivery functions are totally suspended, payment of money orders and other savings banks, அதாவது வந்து சேவிங்ஸ் பேங்க் ஒர்க் எல்லாம் வந்து will not be applicable on night post office. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கேள்வியே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது, அப்போ நீங்க எந்த அளவுக்கு நம்ம 1 2 3 4 5 6 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்போ இந்த 6க்குள்ள இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வருது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, யார் எக்ஸ்டெண்ட் பண்றா, இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா ஸோ நைட் போஸ்ட் சர்வீஸ். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ராங்கிங் மிஷின். சார் ஃப்ராங்கிங் மிஷின்ல வந்து நிறைய குழப்பம் சார். எங்களுக்கு என்ன குழப்பம் சார்? ரெட் கலரா ப்ளூ கலரா? ரெட்டும் ப்ளூவும் கொடுத்தா என்ன சார் பண்ணுவாங்க? இது வரைக்கும் ரெட்டும் ப்ளூவும் கொடுத்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் எஃப்எம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷின் தான். ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷின் வந்து 10 வருஷம் ஆகுது. ஆர்எம்எஃப்எம்ன்றது 17/2013 நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ ஃப்ராங்கிங் மிஷின்னாலே நமக்கு அது மட்டும்தான் குறிக்கும். ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷினுக்கு என்னவோ அதுதான் பொருந்தும். அப்போ ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் அப்படின்னா என்ன? ப்ளூ கலர் தான். இதெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. திருப்பி எத்தனை தடவை படிச்சாலும் 2 நாள் முன்னாடி கூட யாரோ ஒருத்தர் வந்து எங்க லைவ் கிளாஸ்ல கேக்குறாங்க, சார் இப்போ ரெண்டுமே கொடுத்தா நாங்க என்ன சார் எழுதணும்? ரெட்டும் கொடுக்குறாங்க ப்ளூவும். நீங்க கண்ண முடியும் ப்ளூ தான் எழுதணும். கீ ஆன்சர்ல ரெட்டுன்னு வந்தா நீங்க அப்பீல் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷின் தான் இன்னைக்கு டேட்ல எது ஒர்க் ஆகுது? ஃப்ராங்கிங் மிஷின் ஒர்க் ஆகுது. ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷின் யூஸ் பண்றோமா போஸ்ட் ஆஃபீஸ்ல? இல்லையா? ஸோ எதை யூஸ் பண்றோமோ அது சம்பந்தமான விதிகளை தான் நீங்க படிக்கணும். இது வருமா அது வருமா அந்த டவுட் எல்லாம் விட்டுரும். சரி, இந்த ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் விண்டோ டெலிவரி டிக்கெட்னா என்ன? விண்டோ டெலிவரி டிக்கெட் 2 இடத்துல வரும். லெட்டர் பாக்ஸுக்கும் வரும், இங்கேயும் வரும். எவ்வளவு லைசன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? 375 ரூபாய். எத்தனை வருஷம்? 5 வருஷம்.
ரெனியூவல் எத்தனை வருஷம்? 5 வருஷம். ரெனியூவல் பண்ணணும்னா இது வந்து இந்த ஒரு சிலதெல்லாம் படிக்கும்போது நீங்க வந்து கேலண்டர் இயரா, ஃபைனான்சியல் இயரா இதெல்லாம் படிக்கணும், சேர்த்து சேர்த்து படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃப்ராங்கிங் மிஷினோட லைசன்ஸுங்கிறது கேலண்டர் இயர், எத்தனை வருஷம், எப்போ ரெனியூவல் பண்ணணும். இப்போ 2 மாசத்துக்குள்ள ரெனியூவல் பண்ணலைன்னா, ஐ மீன் எக்ஸ்பைரி ஆன டேட்ல இருந்து 2 மாசத்துக்குள்ள ரெனியூவல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பெனால்ட்டி எவ்வளோ? 100 rupees. இதை மாதிரி டைரக்ட் கொஸ்டினே மனவரையா இருக்குது ஃப்ராங்கிங் மிஷின். மினிமம் எவ்வளோ? மினிமம் ரீசார்ஜ் எவ்வளவு பண்ணணும்? 2000 ரூபாய். ஐ மீன் மிஷினை வாங்கி தூக்கத்துல அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா எவ்வளவு பண்ணணும்? 1000 ரூபாய். இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்க. ஆக்சுவலா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல வந்து போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். அதுக்கு பேர் என்ன? ஆபீஸ் ரெக்கார்ட் புக்கு, டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரிமோட்லி மேனேஜ்டு ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா கேள்வி கேட்பாங்க. இந்த RMFM வந்து மிஷினுக்கு வந்து எப்படி கிரெடிட் வருது, அதாவது வந்து பணத்தை வந்து கவுண்டர்ல எந்த ஹெட்டுக்கு கீழே பணம் கட்டணும்? இ பேமெண்ட். இப்போ இ பேமெண்ட்ல பணம் கட்டினா என் சிஸ்டத்துக்கு என்னுடைய மிஷினுக்கு எப்படி வரும்? அவர் வந்து சர்வரை கால் பண்ணணும். சர்வரை கால் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? சர்வரை கால் பண்ணாருன்னா பணம் வந்து அவருக்கு டயலப் மோட்ல இருந்து பணம் வந்து அவருடைய சர்வர்ல அவருடைய மிஷினுக்கு RMFல வந்து கிரெடிட் ஆயிடும். 30 நாளைக்குள்ள கிரெடிட் ஆகலாம் என்ன ஆகும்? மிஷினே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை அவர் வந்து கால் பண்ணணும்? 3 முறை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் பேக்கிங் அண்ட் சீலிங் இருக்கு இல்லையா? பேக்கிங் அண்ட் சீலிங் வந்து நம்முடைய PO கைடு பார்ட் 1 பின்னாடி 240 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கன்ஃபார்மா படிக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வரைக்கும் இந்த நம்மளுடைய சர்க்கிள் அந்த மாதிரி எந்த விதமான கிறுக்குத்தனமா எதுவும் நடக்கல. எப்படின்னா PO கைடு பார்ட் 1 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? கிளாஸ் நம்பர்ஸ், அதாவது கைட்ல வர்றதெல்லாம் கிளாஸ், வால்யூம்ஸ்ல வர்றதெல்லாம் ரூல். இப்போ இந்த கிளாஸ் நம்பர் இப்போ ஃப்ராங்கிங் மிஷின் எடுத்தீங்கன்னா ஃப்ராங்கிங் மிஷின்றது கிளாஸ் நம்பர் 11ல டீல் ஆகுது. அந்த மாதிரி கிளாஸ் நம்பரை கூட கேட்டிருக்காங்க. நமதுல ஏதோ ஒரு கேள்வி 2 கேள்வி ரேரா கேட்டிருக்காங்க. பட் மற்ற நிறைய சர்க்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஒரே கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கூட. சார் அந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். அதனால அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கீங்க. அப்புறம் ரீகால் ஆஃப் ஆர்டிகல், ஃபீஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்சல், இந்த பார்சலை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா கேள்வி கேட்கிறாங்க. எப்படி அப்படின்னா பார்சல்னா எவ்வளவு வெயிட்? அன்ரெஜிஸ்டர்ட் பார்சலை பொறுத்த வரைக்கும் பல விதமான லிமிடேஷன்ஸ் இருக்கு வெயிட்ல. அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல்னா வெயிட் எவ்வளோ? 4 கிலோ. SOல புக் பண்றதோ, HOல அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் SOஸ்ல புக் பண்றதுலாம் எவ்வளவு வெயிட் வரைக்கும் புக் பண்ணலாம்? 20 kgs. BOவா இருந்தா BOல புக் பண்ணாலும் சரி, BOக்கு டெலிவரி ஆகுறதாக இருந்தாலும் 10 கிலோக்கு மேல புக் பண்ணக்கூடாது. எவ்வளவு கிலோக்கு மேல போஸ்ட்மேன் கொண்டு போகக்கூடாது? 10 கிலோக்கு மேல. 5 கிலோல இருந்து 10 கிலோ வரைக்கும் என்ன பண்ணணும்? ஹோம் டெலிவரி சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்சலை வந்து ஒரு போஸ்ட்மேன் கிட்ட எத்தனை தடவை முதல் நாள் கொண்டு போனா ரிஜிஸ்டரு, 2வது நாள் ரிஜிஸ்டர் கொண்டு போகணும். வேற பார்சல்ல வந்து 2வது நாள் கொண்டு போகணுன்ற கண்டிஷன் இல்லை. இந்த மாதிரி டிட்பிட்ஸா நிறைய பார்சல்ல இருந்து டெஃபினட்டா கேட்பாங்க. அதாவது வந்து வேற ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுலயும் இருக்கு பார்சல். whenever the weight of the parcel exceeds 4 kg, registration is compulsory. Air parcels registration is compulsory. இது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்புறம் என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நீங்க போஸ்ட்மேன் வழியா டெலிவரி பண்ணாம, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க வந்து போஸ்ட்மேன் வழியா டெலிவரி பண்ணாம விண்டோல தான் கொடுப்பீங்க? கஸ்டம்ஸ் டியூட்டியா 50 ரூபாய். அப்புறம் வந்து விபியா எவ்வளவு ரூபா? அதே மாதிரி இன்சூர்ட் ஆர்டிகளா 500 ரூபாய்க்கு மேல போனா நீங்க என்ன பண்ணணும்? 500 ரூபாய்க்கு மேல போனா நீங்க கொடுக்க கூடாது. எங்க போஸ்ட்மேன் வழியா கொடுக்க கூடாது அது. அப்புறம் விபி ஆர்டிகளா 500 ரூபாய்க்கு மேல கொடுக்கக்கூடாது. இதுவே வில்லேஜ் போஸ்ட்மேன் ஆக இருந்தா 200 ரூபாய்க்கு மேல கொடுக்கக்கூடாது. கஸ்டம்ஸ் டியூட்டி ஆர்டிகளா இருந்தா 500 rupeesக்கு மேல போனா கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து GDSஆ இருந்தா
2,000 ரூபாய்க்கு மேல மணி ஆர்டர் வந்து அவரால் இண்டிவிஜுவலா கொடுக்க முடியாது. மணி ஆர்டர் புக் பண்ற லிமிட் வந்து மினிமம் ₹1, மேக்ஸிமம் 5,000 ரூபாய். ஆனா போஸ்ட்மேன், வில்லேஜ் போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுப்பதற்கு 2,000 ரூபாய் தான் லிமிட். அதற்கு மேல போனா இன்டிமேஷன் கொடுத்துட்டு அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் வாங்கணும். இந்த மாதிரி விவரங்கள். அப்புறம் முக்கியமானது கிளாஸ் நம்பர் 55 போஸ்ட் பாக்ஸ். இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்புறம் 56 போஸ்ட் பேக். இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. என்ன கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா, so far you are lucky people, they asked only எவ்வளவு ரெண்ட், அவ்வளவுதான். போஸ்ட் பாக்ஸுக்கு எவ்வளவு ரெண்ட், 1 ஃபைனான்சியல் இயர் தான் 150 ரூபாய். ஒரு குவார்டர்லியா இருந்தா எவ்வளோ, 50 rupees. போஸ்ட் பாக்ஸும் பேக்கும் கம்பைண்டா வாங்கினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 250 ரூபாய். கேலண்டர் மந்த்துக்கு வாங்கினா 3 கேலண்டர் மந்த்ஸுக்கு வாங்கினா that is 80 rupees. அப்படின்ற இந்த டாரிஃபை பல தடவை கேட்டாங்க. அதுல இருந்து நீங்க கட்டாயம் வந்து பார்த்தே ஆகணும். அப்புறம் போஸ்ட் பாக்ஸ்ல எதெல்லாம் போடலாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் நம்ம புத்தகத்திலேயே வந்து சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து கிளாஸ்லயும் திரும்ப சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டு அப்படின்னா என்ன? நம்முடைய டாரிஃப் இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. நீங்க அதை போய் பார்க்கணும். என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த காம்பன்சேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்பாங்க. 1 இல்லை 2 கூட கேட்கலாம். இது ஒன்றும் ப்ளூ புக்லாம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பார்ட்ல இருந்து தான் இவ்வளவுதான் கேட்கணும், அவ்வளவுதான் கேட்கணும். சரியா? அதனால அதை நீங்க பாக்குறீங்க. இப்போ காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல என்னென்ன லேட்டஸ்ட் சேஞ்சஸோ நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். ரைட். அப்புறம் வந்து போஸ்ட் ரெஸ்டார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னு பல தடவை சொல்லிட்டேன். போஸ்ட் ரெஸ்டார்ட் ஆர்டிகிள்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு, அதாவது இது கேரா போஸ்ட் மாஸ்டர் ஆர்டிகளுக்கு பேர் தான் போஸ்ட் ரெஸ்டார்ட் ஆர்டிகல். இந்த போஸ்ட் ரெஸ்டார்ட் ஆர்டிகளை நீங்க வந்து கொடுக்கணும். போஸ்ட் ரெஸ்டார்ட் ஆர்டிகல் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா என்ன, அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலிடு எவ்வளவு நாள்? 3 மாசம். வந்திருக்க ஆர்டிகிள் வச்சுக்கிறதுக்கு 30 நாள். அதுவே விபிஆர் தான் 7 நாள். இந்த 4 கேள்வி, கேரா போஸ்ட் மாஸ்டர் 30 நாள், 7 நாள், 90 நாள். இந்த 4 பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் கேட்காத கேள்வி இல்லை. பேங்கிங் மிஷின், போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் ரெஸ்டாரண்ட். அடுத்தது இப்போ காம்பன்சேஷன் சொன்னேன் இல்லையா. இப்போ டிலேவாகி இருந்தா டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு என்ன சார்ஜஸ், ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ். இதே லாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னா டபுள் த ஸ்பீட், அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் ஆர் 1000 rupees whichever is less ன்னு கொடுத்துருக்காங்க. வேற நீங்க இன்டர்நேஷனல்லாம் போய் பாருங்க, இன்டர்நேஷனல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பல்க் பேக், சரியா? பல்க் பேக்ல டாரிஃப்லயே நிறைய ரிவிஷன் வந்துருக்கு. நீங்க அதை போய் பார்க்கணும். பல்க் பேக்ல டாரிஃப்லயே ரிவிஷன் வந்துருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து இருந்ததை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, லாஸ் அல்லது டேமேஜ் அல்லது தெஃப்ட், வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் ஆர் 130 SDR whichever is less plus postage paid. சரியா? இது ஒரு சேஞ்ச். இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்ப மாறி இருக்கு. வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் ஆர் 130 SDR whichever is less plus the postage paid. இதே பார்ஷியல் லாஸாக இருக்கிற பட்சத்தில் ஆக்சுவல் காம்பன்சேஷன் மட்டும் கொடுப்பாங்க. அதாவது ஆக்சுவல் லாஸ் கொடுத்துருவாங்க. போஸ்டேஜ் வில் நாட் பி ரீஃபண்டட். பார்சல் வந்து சேர்ந்துட்டு பார்ஷியலா தான் அதுல ஏதோ ஒரு பொருள் தெப்டா இருக்கு அப்படின்னா, தென் இன் திஸ் கேஸ் நோ போஸ்டேஜ் வில் பி ரீஃபண்டட். நோ ரீஃபண்ட் ஆஃப் போஸ்டேஜ் வில் பி அலௌடு. இதே வந்து டாக்குமெண்டா இருக்கும் பட்சத்தில், இது வந்து மெர்ச்சன்டைஸா இருந்தா இந்த கண்டிஷன். டாக்குமெண்டா இருந்தா லாஸ் ஆர் டேமேஜ் ஆஃப் இஎம்எஸ் டாக்குமெண்டாக இருக்கிற பட்சத்தில்
கண்ண முடியும் போஸ்டேஜ் பெய்டு மட்டும்தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து வேல்யூ 130 STR இந்த கதையே கிடையாது. டிலே இன் டெலிவரி ஆஃப் இஎம்எஸ் ஆர்டிகல்னா இது ஒரு புது கிளாஸ் இப்ப சேர்த்திருக்காங்க. சரியா? 5% ஆஃப் தி போஸ்டேஜ் சார்ஜஸ் ஃபார் த டிலே ஆஃப் மோர் தென் 5 days. இப்போ ஆக்சுவலா வந்து 10 நாள்ல போகும்னு டிபார்ட்மெண்ட் சொல்லி வெளிநாட்டுக்கு நான் சொல்றேன் இஎம்எஸ் ஆர்டிகளுக்கு டிலே இன் டெலிவரி, தட் மீன்ஸ் டிலே இன் டெலிவரி இன் கேஸ் ஆஃப் இஎம்எஸ் ஆர்டிகலாக இருக்கிற பட்சத்தில், இஎம்எஸ்னா என்ன? எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ். இந்த இஎம்எஸ் ஆர்டிகல்ல 10 நாள்ல போகும்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா கூடுதலா சொன்னதை விட 5 நாளுக்கு மேல போற ஒவ்வொரு நாளுக்கும் சரிங்களா 5% ஆஃப் தி போஸ்டேஜ் சார்ஜஸ் ஃபார் தி டிலே ஆஃப் மோர் தென் 5 days அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து புதுசா வந்திருக்கு. எதுல? இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட். இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து இந்த ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டாரிஃப்ல வந்து இந்த ரீட்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? டொமஸ்டிக்ல நான் சொல்றது டொமஸ்டிக்ல ரீட்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 2%, 5% இருக்கு. 10,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் 2%, 1 lakh மேல போனா 10%. இது இந்த கண்டிஷன்ல நம்ம புக்ல டேபிளா கொடுத்துருக்கோம். வந்து பிடியில இருக்கும், அதுல பாருங்க. அப்புறம் வந்து CN23, CN22 இது ரெண்டும் எங்க யூஸ் ஆகுது? கஸ்டம்ஸுக்காக நம்ம அனுப்புற ஃபார்ம். இந்த கஸ்டம்ஸ் ஃபார்ம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் இங்கிருந்து ஆரம்பிச்சு அங்க போயிட்டேன். ரைட். அப்புறம் ரீடைரக்ஷன் ஃபீ. பார்சல்ல ஒரு ரீடைரக்ஷன் ஃபீ இருக்கு. என்னது? ஆஃப் ஆஃப் தி போஸ்டேஜ். இது எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் இல்லை? கேசஸ் இன் விச் ஆஃப் ஆஃப் தி போஸ்டேஜ் இஸ் நாட் ரெக்வயர்டு, அது ஒன்று கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்று, ஸ்பீட் போஸ்டோட மேக்சிமம் இன்சூரன்ஸ் எவ்வளோ? 1 lakh. எவ்வளோ வெயிட்? 35 kgs. இது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடமா இருக்கிறீங்க. சரியா? இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 81. அதாவது வந்து எந்த டேட், எந்த பீரியடுக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட்டை ப்ரிஃபர் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அதை மனப்பாடம் பண்றீங்க. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பார்சல் எடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்சல் எவ்வளோ? 35 kgs. இதுல வந்து பிஸ்னஸ் பார்சல்ல டைமென்ஷன்ஸ் நான் இந்த தடவை எதிர்பார்க்குற கேள்வி டைமென்ஷன் பிஸ்னஸ் பார்சல். ஓகேவா? பிஸ்னஸ் பார்சல்ல டைமென்ஷன்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்சலை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வச்சுலாம் நீங்க வந்து கண்டென்ட்டோட வேல்யூ வச்சுலாம் நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பிஸ்னஸ் பார்சல்ல டாரிஃப் ஒரு டேபிள் இருக்கும், டிரான்சிட் நார்ம்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணி இந்த டிரான்சிட் நார்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பார்த்து வச்சுக்கிறீங்க. பிஸ்னஸ் பார்சல்ல கட்டாயம் டைமென்ஷனை பார்க்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் எதிர்பார்ப்பது ஏன் என்று சொன்னால், பார்சல் சேல்ஸ் மேனுவல் அப்படின்னு டைரக்டரேட்ல ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்சல் சேல்ஸ் மேனுவலை எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா போஸ்ட்ல வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்தியாவில் டீல் பண்ற ஒட்டுமொத்த பார்சல்ல குறைந்தபட்சம் நாம 10% பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ்ல புதுசா ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்டு இன்சூரன்ஸ் பல்க் அப்படின்னு. பொதுவா இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு காசு? 200 ரூபாய்க்கு 4 ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 100 முதல் 200 ரூபாய்க்கு 10 ரூபாய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 6 ரூபாய் அப்படின்னு சார்ஜஸ் வாங்குறாங்க.
ஆனா ஆனா நீங்க இன்சூரன்ஸ்ல பல்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ புதுசா, வேற பல்க் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. அந்த இன்சூரன்ஸ் பல்க் ஆப்ஷன்ல எவ்வளவு ரூபா இதை நீங்க பார்க்கணும். முதல் 200 ரூபாய்க்கு 4 ரூபாய், அதுக்கப்புறம் ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் எவ்வளவு ரூபாய், இதை நீங்க டாரிஃப்ல இருக்கு, இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கு, நம்ம புக்லயும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாத்துங்க. புது புக்ல இருக்கும், பழைய புத்தகத்துல இருக்காது. அதை நீங்க பாத்துங்க. இது ஒரு புது சர்வீஸ், இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி சிஓடியில சேஞ்சஸ் வந்திருக்கு. சிஓடி டாரிஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல 5000 ரூபாய் இருந்தது, ஆனா இப்போ 6500 ரூபாய். ஃபர்ஸ்ட் 6500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6500 ருபீஸ்க்கு எவ்வளவு ரூபா? 2% ஆர் 50 whichever is more. அதுக்கப்புறம் வந்து above 6500 1%. இந்த இன்சூரன்ஸ் பல்க்ல ஃபர்ஸ்ட் 200க்கு 4 ருபீஸ், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டான 200 ருபீஸ்க்கு இந்த 4 ருபீஸ் பிளஸ் 1.6%. இது நீங்க செக் பண்ணி பாத்துங்க. சிஓடியும் மாறி இருக்கு, இன்சூரன்ஸ்ல பல்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க செக் பண்ணி பாத்துக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசெண்டா சேஞ்சஸ். ஐ மீன் வந்து லாஸ்ட் இயரே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ், பட் லாஸ்ட் இயர் இதை கேட்கல. அதனாலதான் நான் இப்பவும் சொல்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த டைரக்ட் போஸ்ட், மீடியா போஸ்ட், பில்மெயில் சர்வீஸ். பில்மெயில் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் போஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியா போஸ்ட்ல பாஸ்புக்கு மினிமம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து சிஓடிக்கு வந்து 6500க்கு வந்து 1.6% ஆஃப் த சிஓடி வேல்யூ. அபவ் 6500க்கு 100 rupees plus 1% exceeding the 6500. ஸோ சிஓடி ஃபெசிலிட்டிக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 5000 இருந்தது, இப்போ 6500 மாறி இருக்கு சிஓடிக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்ல இந்த பிஎன்பிஎலுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அதுல 5 ஸ்லாப் இருக்கும். அதுவும் பிசினஸ் பாஸ்லோட 5 ஸ்லாபையும் மனப்பாடம் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. 50,001 ஒரு தடவை ரொம்ப பெக்யூலியரா கொஸ்டின் கேட்டுதான் 50,000க்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு கேட்டுதான். தட் மீன்ஸ் 5 லட்சத்துக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்னு கேட்டுதான். நம்ம மனப்பாடம் பண்ணும்போதே நீங்க 5,01,000 அப்படின்னு படிக்கணும். நீங்க 25,01,000 1 கோடியே 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 5 கோடியே 1க்கு மேல போனா 5 கோடியே ஒரு வேற ஒரு சர்க்கிள் கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. 5 கோடியே 1க்கு எவ்வளவு ரூபாய், எவ்வளவு பர்சன்டேஜ்? 30%. அப்புறம் இந்த பர்சன்டேஜ் வந்து 1% வந்து அட்வான்ஸ் டெபாசிட்டாக இருக்கிற பட்சத்தில், அப்புறம் 25 லட்சத்துக்கு மேல போனா 2%. இதெல்லாம் சாஃப்ட் காப்பியா கொடுக்காம ஹார்ட் காப்பியா கொடுத்துட்டா 50% வந்து கழிக்கணும். இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் போஸ்ட்ல வந்து டிரான்சிட் நார்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் போஸ்ட் டாரிஃப் இம்பார்ட்டன்ட். பிசினஸ் போஸ்ட் டிரான்சிட் நார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். பிசினஸ் பார்சலோட டாரிஃப் இம்பார்ட்டன்ட். பிஎன்பிஎல்ல பிசினஸ் பார்சலுக்கு தனியாகவும் ஸ்பீட் போஸ்டுக்கு தனியாகவும் இருக்கு. அதை மனப்பாடம் பண்ணணும். இப்ப நம்ம சொன்னதே கிட்டத்தட்ட 7-8 கொஸ்டின் வந்து பில்மெயில் சர்வீஸ், டைரக்ட் போஸ்ட், மீடியா போஸ்ட், லாஜிஸ்டிக் போஸ்ட், அவ்வளவுதான். இ போஸ்ட்லயும் படிக்கிறீங்க என்ன டாரிஃப். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ். நான் சொல்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ். இதற்கு பிற்பாடு நீங்க வந்து இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இதுல இருக்க எல்லாத்தையும் வந்து படிக்கிறீங்க. சார் இதுல வந்து நிச்சயமா டாரிஃப் தெரியாம ஒரு பிஏ எக்ஸாமுக்கு யாரும் போக வேண்டியதில்லை. ஏன்டா ஒரு கொஸ்டின் வந்து விபிஏ சம்பந்தமாவே 3 கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு. நான் முதலே சொல்லிட்டேன், இதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. இப்போ முதல்ல 50 கிளாஸ்ல இருந்து 2 கேள்வி கட்டாயம் கேட்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. முதல் 10 கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு மொத்தம் 10 கேள்வியுமே கேட்டு போயிடலாம். அதனால இப்படிதான் கேட்கணும் அப்படிதான் கேட்கணும்ன்றது. ஆனா இது வரைக்கும் அவங்க கேட்டது அப்படிதான். டைமென்ஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ரொம்ப இன்டெப்த் எல்லாம் கேட்கல. பட் போஸ்ட் கார்டு, ஐஎல்சி, லெட்டர், இந்த மாதிரி நம்ம ரெகுலரா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரைக்குமாவது நம்ம டைமென்ஷன்ஸ் வச்சுட்டு போனோம். மினிமம் மேக்சிமம் வெயிட் எவ்வளோ, இந்த புக் பேக்கெட்டோட மேக்சிமம் வெயிட் எவ்வளோ, 5 kg. பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டு அடிச்சு தேய்ச்சி காய வச்சு போட்டாங்க அந்த கொஸ்டினை.
அப்புறம் வந்து ஐஎல்சியோட மேக்ஸிமம் வெயிட் 5 கிராம்ஸ். இதெல்லாம் தெரியாம நம்ம போவே கூடாது. அந்த டேபிள மனப்பாடம் பண்ணி போறீங்க. அதே மாதிரி ஓவர் சைஸ் ஓவர் வெயிட்னா புக் பேக்கெட் எப்படி என்ன பண்ணுவீங்க? ரிட்டர்ன் டு சென்டர். அது இதை ஞாபகம் வச்சு நான் வந்து நம்ம புத்தகத்தை மட்டும்தான் நான் ரெஃபர் பண்றேன். நம்ம புத்தகம் ஏதோ வந்து நம்ம யாரோ வந்து தோணி எழுதுலாம் இல்லை. யுஓ கைட்ல என்ன இருக்கோ, இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல என்ன இருக்கோ அதுல இருந்து மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்க படப்பாடம் பண்ணுங்க. அதாவது வந்து புக்ல வந்து பின்னாடி நம்ம ஒண்ணு கொடுத்துருக்கோம், டேரிஃபையும் கொடுத்துருக்கோம், மினிமம் மேக்ஸிமம் வெயிட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஓவர் சைஸ் ஓவர் வெயிட்டா இருந்தா என்ன பண்ணும், நீங்க அந்த டேபிள் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணணும், புரிஞ்சு படிச்சுட்டு போயிடுங்க. இல்லைன்னா வந்து அதுல இருந்துலாம் கொஞ்சம் கொஸ்டின் வந்து கேட்கும்போது நீங்க சிரமப்படுவீங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரு பீரியாடிக்கல்ஸ்னா என்ன, ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்னா என்ன? ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல இருந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ற கேள்வி ரொம்ப எதிர்பார்க்குற கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மா கேட்குறாங்க. எப்படி பார்சலோட வெயிட்டு சைஸ் கேட்குறாங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரும் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பேக்கிங் இதுல இருந்து எப்பாவது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்றதை விட இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா படிக்கிறீங்க. அப்புறம் கேசஸ் இன் விச் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி அப்படின்ற அந்த டாபிக் இருக்கு பாருங்க, கிளாஸ் நம்பர் 171. அதை அப்படியே மனப்பாடம் பண்றோம். அடுத்தது கேசஸ் இன் விச் இன்சூரன்ஸ் இஸ் கம்பல்சரி, கிளாஸ் நம்பர் இஸ் 184. இதை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் படிக்கிறோம். அடுத்தது அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல். அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ் வந்து டெஃபிஷியன்சி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ல எப்படி வந்து நீங்க டெஃபிஷியன்சி சிக்னல் டெஃபிஷியன்சி அதை ஞாபகம் வச்சுக்கணும். அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க போன வருஷம், அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகலாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆர்டிகலுக்கு இந்த சர்வீஸ் அன்பெய்டுக்கு சர்வீஸ் ஸ்டாம்ப் கொடுத்தா வாங்கிக்கிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கேஷாக தான் வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு குறுக்கடா கேள்வி கேட்கலாம். அடுத்தது நிச்சயமா இதுல இருந்து ஒரு கேள்வி வரும், கேம்ப் ஆர்டிகல்னா என்ன, ஸ்பெஷல் பேக்னா என்ன, கேம்ப் பேக்னா என்ன. இதை மூணுத்தையும் படிச்சுக்கிறீங்க. கேம்ப் ஆர்டிகல்னா என்ன, கேம்ப் பேக்னா என்ன, ஸ்பெஷல் பேக்னா என்ன. கேம்ப் பேக்னா கேம்ப் ஆர்டிகல் போடுற பேக் கேம்ப் பேக் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கேம்ப் பேக்ன்றது ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ் கேம்ப் ஆபீஸ் போய் ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு தேவையான ஃபைல்ஸ் அனுப்புறது தான் கேம்ப் பேக். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ்னா என்ன, ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் ஜென்ரல் ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஜென்ரல் ப்ரோஹிபிஷன் எந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் ப்ரோஹிபிஷன் எந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கிளாஸ் 209 210 இந்த மாதிரி கிளாஸ்லயே அது ரொம்ப முக்கியம். அப்புறம் மணி ஆர்டர்ல மினிமம் மேக்சிமம் ஒவ்வொரு மணி ஆர்டருக்கு இந்த எஃப்ஏஎம்ஓக்கு எவ்வளோ இது புக்ல கொடுத்துருக்கோம். எஃப்ஏஎம்ஓன்னா என்ன, அப்புறம் வந்து இஎம்ஓட மினிமம் மேக்சிமம். ஒரு மணி ஆர்டர் புக் பண்ணிட்டாங்க, பேய் நேம் சேஞ்ச் பண்ணோம்னா செகண்ட் கமிஷன், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் வாய்டு மணி ஆர்டர்னா அதை பத்தி ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் எத்தனை டினாமினேஷன் இருக்கு, இன்னைக்கு டேட்ல 4 டினாமினேஷன் தான் இருக்கு. அப்புறம் ஃபீல்டு போஸ்ட் ஆர்டர்ல எத்தனை டினாமினேஷன் இருக்கு, 6 டினாமினேஷன், எவ்வளவு ரூபாய் கமிஷன், இதெல்லாம் வந்து எல்லாமே வெப்சைட்ல இருக்கு, எல்லாமே நம்ம புக்லயும் இருக்கு, படிக்கிறீங்க. அப்புறம் இந்த போஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் புரோக்கன் அமௌண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது இல்லாத கொஸ்டின் கிடையாது. புரோக்கன் அமௌண்ட்னா என்ன, ஏன் புரோக்கன் அமௌண்ட்னா மணியாள ஐபிஓல வந்து நமக்கு தேவையான டினாமினேஷன் நம்ம உருவாக்குறதுக்கு பேர் தான் புரோக்கன் அமௌண்ட். இந்த புரோக்கன் அமௌண்ட் எத்தனை ஸ்டாம்ப் மேக்ஸிமம் ஓட்டலாம், 4 ஸ்டாம்ப். எவ்வளவு ரூபாய் ஓட்டலாம், 3 ரூபாய். 100 ரூபாய் ஐபிஓக்கு நம்ம இதுதான் கீழே இருக்காங்க ஏபிஎம் அவங்க 100 ரூபாய்க்கு மேல 100 ரூபாய் ஐபிஓல இந்த புரோக்கன் இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. நெக்ஸ்ட் பிலாட்டெலிங். இந்த போஸ்டல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும்
application for enquiry in respect of miscarriage, loss, destruction. கிளாஸ் நம்பர் 250ல ரொம்ப முக்கியமானது 12 months. அப்புறம் வந்து ஐபிஓடைய வேலிடிட்டி பீரியட் எவ்வளோ 24 months. ஐபிஓடைய வேலிடிட்டி 24 monthsன்னா அவ்வளவுதானா, அதோட கீழ்ச்சி தான் போடணுமானா இல்லை, அதுக்கு கூடுதலா இன்னும் ஒரு 12 மாசத்துக்கு உயிர் கொடுக்கலாம். அந்த 12 மாசம் உயிர் கொடுக்கறதுக்கு நீங்க கூடுதலா ஒரு கமிஷனை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிலாட்டலியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஃபாரின் பிலாட்டலி டெபாசிட் அக்கௌண்ட் எங்க ஓபன் பண்றாங்க, அதுக்கு மினிமம் எவ்வளோ, 1000 ரூபாய், மேக்ஸிமம் எவ்வளோ, எல்லாத்தையும் இது ஃபாரின் டிபாசிட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஃபார் ஃபாரின் கலெக்டர்ஸ் கிளாஸ் நம்பர் 259 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து தான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் நம்பர் 259 நீங்க தரவா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபாரின் ஹேண்டிங் சார்ஜஸ் எவ்வளவு வாங்குறீங்க ஃபாரின் பிலாட்டரி டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சல் வந்து ஒரு 5 கிலோவுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கஸ்டமரு பார்சல் கவுண்டர்ல. அந்த 5 கிலோவுக்கு மேல வந்தா எவ்வளவு ரூபாய் போஸ்டேஜ் டாரிஃப் அப்படின்னு கேட்பாங்க. கீழே பாத்தீங்கன்னா 5 கிலோவுக்கு பார்சலோட டாரிஃப் என்னவோ அதே கொடுப்பாங்க. 500 கிராமுக்கு 19 ரூபாய், அடுத்து சப்சிக்வெண்டா ஒவ்வொரு 500 கிராமுக்கு 16 ரூபாய், இதெல்லாம் வந்து சேர்த்துக்குவாங்க. இதை கால்குலேட் பண்ணியே கொடுப்பாங்க. நீங்க பாட்டுல வந்து அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணக்கூடாது. அப்ப டக்குனு உங்களுக்கு இன்னொரு ரூல் ஞாபகம் வரும். ஐயோ 4 கிலோக்கு மேல போனா கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணுவீங்க. அப்புறம் வெயிட் லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக் பேக்கெட்டுக்கு தனித்தனியா படிக்கணும். புக் பேக்கெட்டுக்கு எவ்வளோ, புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிக்கல்ஸ்க்கு எவ்வளோ, அப்புறம் வந்து சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்டுக்கு மட்டும் 2 kg, பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுக்கு 7 கிலோ. இந்த வெயிட் லிமிட்ல இருந்து நிச்சயமா 2-3 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பல்க் பேக்ல இருந்து கொஸ்டின் நிச்சயமா கேட்கிறாங்க. இந்த பல்க் பேக்னா என்ன, பல்க் பேக் ஃபெசிலிட்டினா என்ன, பல்க் பேக் ஃபெசிலிட்டினுடைய இது என்ன சொல்றது, பல்க் பேக் ஃபெசிலிட்டி மினிமம் சார்ஜபிள் வெயிட் 5 கிலோ, அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் வெயிட் 30 kg. இப்போ வந்து ரேட் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, பல்க் பேக்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், பல்க் பேக்கோடைய சார்ஜஸ் எவ்வளோ, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. பார்சல் வந்து ஃபாரின் பார்சலுக்கு வந்து எவ்வளோ வெயிட், 20 kgs தான் மேக்சிமம் வெயிட். ஜென்ரலா தான், நீங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொன்றுலாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் பார்சல் ஃபாரின் பார்சலுக்கு வந்து லாஸ், தெஃப்ட், டேமேஜ் அப்படி இருந்துன்னா 40 SDR பர் பார்சல், 4.5 SDR per kg whichever is less. ஓகேவா. இது வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது வந்து 3 விதமா கொடுக்கணும். அப் டு 40 SDR per parcel பிளஸ் 4.0 SDR per kg, இதை கால்குலேட் பண்ணிக்கணும். அல்லது ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் whichever is less கொடுக்கணும். எப்போ டோட்டல் லாஸ், தெஃப்ட், டேமேஜா இருந்ததுதான். இதுலயும் subject to a maximum of 130 SDR, subject to a maximum of 130 SDR plus postage paid. எப்படி ஸ்வீட் போஸ்ட் ஃபாரினுக்கு சொன்னோமோ அதே மாதிரி subject to a maximum of 130 SDR plus postage paid. இதே பார்ஷியல் லாஸ் இருந்தா அங்க பிரச்சனையே இல்லை, சப்ஜெக்ட் டு ஆக்சுவல் லாஸ் தான். சரியா, அந்த இடத்துல பார்ஷியல் தெஃப்ட், பார்ஷியல் டேமேஜ், பார்ஷியல் லாஸ் ஆக இருக்கிற பட்சத்தில் போஸ்டேஜ் ரீஃபண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா ஆக்சுவல் டோட்டல் லாஸ், டோட்டல் இது வந்துன்னா இந்த 40 SDR பர் பார்சல் பிளஸ் 4.5 SDR பர் கேஜி இருக்கு இல்லையா, இது ஏதோ ஒன்று அரைவ் பண்றீங்க. அல்லது ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் whichever is lessன்றதை கண்டுபிடிச்சிடுங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிளஸ் போஸ்டேஜ் பே, இது வந்து இந்த காம்பன்சேஷன்ல ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபாரின்
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் வந்து மாறி இருக்கு. அப்புறம் ஐடிபிஎஸ்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ராக்டு பேக்கெட் சர்வீஸ். எத்தனை கண்ட்ரி அப்படின்னா நம்ம புக்கெல்லாம் 13 14 நம்ம போட்டிருக்கோம். பட் இட் ஹஸ் பீன் சேஞ்சிங் ஃப்ரீக்வெண்ட்லி. ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் 41 கண்ட்ரிஸ் இருக்கு. சரியா சார்? அதுல ரேட்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா மேக்சிமம் வெயிட்ன்றது தட் இஸ் 2 kg. இந்த 2 kg ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பல்க் பேக் சொல்லட்டுமா? பல்க் பேக் பாக்குறீங்க. பல்க் பேக்ல மினிமம் 5 கிலோ, மேக்ஸிமம் 30 கிலோ. மினிமம்ன்றது சார்ஜபிள் வெயிட் 30 கிலோன்றது மேக்ஸிமம் வெயிட். 1 கிலோக்கு எவ்வளவு ரூபாய், முதல் 5 கிலோக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா ஒவ்வொரு கிலோக்கு எவ்வளோ, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எவ்வளோ, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது வந்து ஃபாரின் போஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபிபியு கேட்குறாங்க. ஏபிபியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன, அப்புறம் வந்து யூனியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன, யூபியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன, இது நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃபாரின்ல பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து இப்போ 150 rupees per ஆர்டிகல். சரியா? அப்போ பல்க் பேக்குக்கு வந்து 750 rupees. இதுக்கு முன்னாடி வேற இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனாலதான் நான் 750 சொல்றேன். சரியா? 750 பர் பேக்ன்றது எம் பேக்குடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். எம் பேக் சார்ஜஸ் வந்து 700 rupees 5 kgக்கு. அதுக்கப்புறம் பர் கேஜி 150 rupees. இது பல்க் பேக் தொலைஞ்சு, ஐ மீன் அதான் எம் பேக் தொலைஞ்சதுன்னா அதனுடைய காம்பன்சேஷன் வந்து சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 150 SDR. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதே வந்து ஃபாரின் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் தொலைஞ்சிச்சுன்னா வேல்யூ ஆஃப் தி கண்டென்ட் ஆர் 30 SDR whichever is less plus postage rate. சரியா? ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபாரினை பொறுத்த வரைக்கும் டோட்டல்னு வந்தாதான் போஸ்டேஜ் கூடி வரும், பார்ஷியல்னு வந்தா போஸ்டேஜை திருப்பி தர மாட்டோம். ஓகேவா? அதை ஞாபகம். பல்க் பேக்குக்கு 150 SDR மேக்சிமம். சார் எஸ்டிஆர்னா என்னன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இது எவ்வளவு ரூபாய்னா யாரும் கேட்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா அது வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ 2023க்கு 104 ரூபாய் 104.63 அந்த ரேஞ்சில் இருக்கு. இது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாரிஃப் சொல்லிட்டேன். 150 750 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபாரின் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. போஸ்டர் ஸ்டார்ட் திருப்பி கேட்பாங்க. அப்புறம் வந்து எல்லா டைமென்ஷனும் எல்லா மினிமம் மேக்ஸிமம் ஃபாரின்ல படிக்கிறீங்க. ஃபாரின்ல வந்து ஸ்மால் பேக்கெட்னு ஒன்று இருக்கும், சாம்பிள் பேக்கெட்னு ஒன்று இருக்காது, அதற்கு பதிலாக ஸ்மால் பேக்கெட்னு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டுனா எல்சின்னா என்ன, ஏஓன்னா என்ன, ஏஓன்னா அதர் ஆர்டிகல்ஸ். அப்புறம் அதே மாதிரி சில பிரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பிரெஞ்சு வேர்ட்ஸ் அதனோட பிராக்கெட்லயே அதுக்கு அர்த்தங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ் அப்படின்னா என்ன, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நான் சொல்றது பிஓ கைட் பார்ட் 2 சொல்றேன் நான். ஓகேவா? பிஓ கைட் பார்ட் 2ல இருந்து மட்டும் 10 கேள்வி, பிஓ கைட் பார்ட் 1ல இருந்து மட்டும் 10 கேள்வி. இந்த ஸ்மால் பேக்கெட்டோட மேக்சிமம் வெயிட் வந்து 2 kgs. இந்த வெயிட் எல்லாம் படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு,
ஸோ இதுல வந்து ஜென்ரலா வந்து ஃபாரின்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏடின்னா அக்னாலஜ்மெண்ட் டியூ கிடையாது, அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. இது ஒரு தடவை கேட்டிருக்கான். ஏடி அப்படின்னா என்ன மீனிங்? ஏஓ எல்சின்னா என்ன? லெட்டர் அண்ட் கார்ஸ். ஏஓன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரி. அதர் ஆர்டிக்கல். எல்சிஏஓன்னா எதை மீன் பண்ணுது? அப்புறம் வந்து பார்சல் கேட்டகிரியில பார்சல். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். இதுல பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இவ்வளவுதான். இதுல நம்ம புக்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பல்க் பேக்குக்கு காம்பன்சேஷன்லாம் வந்து கொடுத்துருப்போம். அதுல வந்து 110 3 கோல்டு ஃப்ராங்க் அப்படிலாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் பழசு. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். நீங்க என்ன பண்றீங்க, காம்பன்சேஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி 150 SDR இது ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்புறம் மேக்சிமம் வெயிட் ஆஃப் யாருமே லெட்டர் ஷுட் நாட் எக்ஸீட் 2 kg. இந்த கேள்வி பல தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தோம்னா, மினிமம் மேக்சிமம் சைஸ் ஆஃப் தி ஏரோகிராஃப். அதாவது 14x9 சென்டிமீட்டர் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அவன் கொஸ்டின்ல வந்து 90 mm 140 mm கொடுத்துட்டான். கீழே வந்து 14 mm 9 mm கொடுத்துருக்கான். பட் நம்ம 14x9 படிச்சு நமக்கு என்ன ஆயிப்போச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சு. மனப்பாடம் ஆன பிறகு நீங்க வந்து 14x9 மட்டும் டக்குன்னு டிக் வச்சிட்டாங்க. ஆனா வந்து இது பார்க்கல, சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா. ஓகேவா? அது ஒன்று ஞாபகம். அப்புறம் வந்து ஸ்மால் பேக்கெட் வந்து 2 kgs மாறிடுது. அதாவது வந்து நம்ம புக்ல போடும்போது 1 kgன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்டா இட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு டு 2 kgs. இதை மாடிஃபை பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். மீதி வந்து நீங்க நமக்கு வந்து வால்யூம் 5லாம் கிடையாது. ஐ மீன் வந்து இதுக்கு கிடையாது, பிஏ எக்ஸாம்லாம் கிடையாது. எஸ்பி ஆர்டர்ஸ் படிக்கும்போது இண்டெக்ஸ் மாதிரி போட்டு எஸ்பி ஆர்டர்ஸ் நீங்க படிக்கிறீங்க. இதுவே 20 கேள்வி. அப்புறம் வந்து ஐடி மாடர்னைசேஷன் ஒரு 10 கேள்வி. அப்புறம் வால்யூம் 6 பார்ட் 1 3 எஸ்பிஆர் சேர்த்து 5 கேள்வி. வால்யூம் 7ல 5 கேள்வி. இப்போ வால்யூம் 7ல நம்ம புக்ல இருக்கிறத தவிர வேற எதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ வந்து தெளிவா சொல்லிட்டோம். அப்புறம் வந்து பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ இதுல எல்லாம் வந்து நம்ம புக்ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபி எக்ஸாமுக்கு ஈக்குவலண்டான கண்டென்ட். அதனால வந்து ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு போனா கூட எத்தனை சர்வீஸ் இருக்கு, பிஎல்ஐல எத்தனை வகையான சர்வீஸ் இருக்கு, ஐ மீன் பிஎல்ஐல எத்தனை வகையான பாலிசி இருக்கு, ஆர்பிஎல்ஐல எத்தனை வகையான பாலிசிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். மினிமம் ஏஜ் என்ன. இப்போ வந்து கன்வெர்டிபிள் ஹோல் லைஃப் பாலிசின்னா பிஎல்ஐயா இருந்தா 19 வயசுல இருந்து 50, வேற இதுவே ஆர்பிஎல்ஐயா இருந்தா 19 வயசுல இருந்து 45 வயசு. அந்த மாதிரி வயதுகள்ல வந்து சில வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாலிசியை பொறுத்து மாறுபடும். சில்ட்ரன் பாலிசியா இருந்தா அப்பா அம்மாவுடைய வயசை பத்தி பார்க்க வேண்டியது இல்லை. பட் குழந்தையோட வயது வந்து 5ல இருந்து 20க்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து யுவல் சுரக்ஷா பாலிசியாக இருக்கிற பட்சத்தில் வயது என்பது பார்த்தீங்கன்னா வயது வரம்பு என்பது இட் ஷுட் நாட் எக்ஸீட் 45 இயர்ஸ். சில்ட்ரன் பாலிசிலையும் அதே மாதிரி தான். அப்பா அம்மாவுடைய வயது 45 பார்க்கணும். ஒரிஜினல் பாலிசியை பார்க்கணும். மேக்சிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ பாலிசிக்கு. சில்ட்ரன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பாலிசி என்பது பார்த்தீங்கன்னா 3 lakhs பிஎல்ஐக்கு, ஆர்பிஎல்ஐக்கு 1 lakh. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த பிஓ கைட் பார்ட் 1, பிஓ கைட் பார்ட் 2 20 கேள்வி ஆச்சு. வால்யூம் 6 பார்ட் 1லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் 6 பார்ட் 1 வால்யூம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்ம் நம்பர்ஸ் அப்புறம் ப்ரெசர்வேஷன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன் இஸ் அப்ளைடு வித் ரூட் லிஸ்ட் இன் ஃபார்ம் நம்பர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் நம்பர்ஸ் அப்புறம் வந்து ப்ரெசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த ப்ரெசர்வேஷன் பீரியட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க.
ஸோ எம்டிடபிள்யூனா என்ன, அது எந்த ரூல்ல இருக்கு, எம்டிடபிள்யூ ஃபார்ம் நம்பர் MS11. ஸோ எம்டிடபிள்யூனா என்ன, யாரு போடுவா, சூப்பரண்டன்ட் போடுவாங்க, யாரு ப்ரிப்பேர் பண்ணுவாரு, போஸ்ட் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, எங்க அது யூஸ் ஆகும், மோர் தென் 1 PA இருக்கும்போது. நாமினல் ரோல்னா என்ன, நாமினல் ரோல் இஸ் அதாவது ப்ரிசர்வேஷன் ஆஃப் நாமினல் ரோல் இஸ் பர்மனன்ட். அதே மாதிரி நாமினல் ரோல் வந்து போஸ்ட்மேனுக்கு எல்லாம் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க ஜென்ரலா. ஆனா எப்ப போடுவாங்க, 25 போஸ்ட்மேனுக்கு மேல இருந்தா. அந்த மாதிரி டிட்பிட்ஸா நிறைய பாயிண்ட். வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட்ன்றது M52. இந்த இயர்லி வில்லேஜ் ரிட்டர்ன் ஒன்று இருக்கு. இயர்லி வில்லேஜ் ரிட்டர்னோட ஃபார்ம் நம்பர் என்ன, MS88. அப்புறம் வந்து ஐடி கார்டை பத்தி சொல்லும்போது நம்ம பிஓ ஐடி கார்டை பத்தி நான் சொன்னேன். 9 ரூபாய் 3 வருஷம் வேலிடு. நம்ம போஸ்டேஜ் டேரிஃப் வந்து நம்மளுடைய இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. அதுல கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேல்யூ ஆடட் போஸ்ட் ஆஃபீஸ் ஐடி கார்டு இஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கார்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த வார்த்தையை இப்போ எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு வேல்யூ ஆடட் சர்வீஸ் இன் பிஓ ஐடி கார்டு இஸ், அதுக்கு வந்து 20 rupees அப்ளிகேஷன் காஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ 250 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ சார் பொதுவா வந்து பிஓ ஐடி கார்டுன்னு கேட்டா நாங்க என்ன சார் எழுதுறது, நீங்க என்ன வேணாலும் எதை வேணாலும் கேட்கட்டும். கொஸ்டின் பேப்பர்ல பிஓ ஐடி கார்டு அப்படின்னு இருந்தா 9 ரூபாய் தான், வேலிடிட்டி 3 years தான். இந்த இந்த வேல்யூ ஆடட் பிஓ ஐடி கார்டுங்கிறது 20 rupees 250 rupees, அதோட வேலிடிட்டியும் 3 years தான். ஸோ கொஸ்டின் வந்து வேலிடிட்டி தான் கேட்டிருக்காங்க நிறைய. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெமோரண்டம் ஃபார்ம் நம்பர் MS14, அதாவது வந்து இந்த வால்யூம் 6 பார்ட் 1க்கும் சரி, வால்யூம் 6 பார்ட் 3க்கும் சரி, வால்யூம் 7க்கும் சரி, நம்ம புக்ல இருக்கிறதுலாம் வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். நீங்க வந்து ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளெல்லாம் கண்டென்ட்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதை வரைக்கும் மனப்பாடம் பண்ணாலே போதும். ஏன்னா ஜிஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மட்டும் போறோம். நீங்க ரொம்ப வந்து இதுல படிச்சாலும் மொத்தமே 5 கேள்விதான். ஓகேவா, அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வால்யூம் 6 பார்ட் 3ல இப்ப சாப்ல நம்ம ஒர்க் பண்றோம் சரியா. ஸோ நம்ம ரிவைஸ்டு தான் பாக்குறோம். ரிவைஸ்டுல நிச்சயமாக நான் இப்ப என்னுடைய தனிப்பட்ட இது வந்து சாப்ல வந்து 2018 வந்தது. 2018 வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுல வந்து நம்ம கன்வர்சன்டா மாறிட்டோம். ஸோ ஜென்ரலா வந்து பிஓ சம்மரினா ACG 3A, பிஓ டெய்லி அக்கௌண்ட்னா, SO டெய்லி அக்கௌண்ட்னா, இதை கேட்பது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம வந்து பிஓவுடைய பிஓ டெய்லி அக்கௌண்ட்டை SOல பார்ப்பதற்கு என்ன கோடு, ZF ஆர் டே நியூ, இத மாதிரி நம்ம சாப்ல யூஸ் பண்ற கோட்ஸ் வாட் ஆர் ஆல் அவைலபிள் வித் வால்யூம் 6 பார்ட் 3 ப்ரொவிஷனல். அதாவது இந்த ப்ரொவிஷனல்ங்கிறது நம்ம டி கோட்ஸோட கொடுத்துருக்காங்க சாப்போட. இப்போ கேஷ் இன் டிரான்சிட்டை வந்து ட்ரெஷரை செக் பண்ணோம்னா வாட் இஸ் த கோட், ZFBL 3N. சரி, அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் இந்த கோடு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது என்னன்னு போய் இனிமே நாளைக்கு எக்ஸாம் வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் என்ன வகையா இதுல கொஸ்டின் கேட்பதற்கா, ஏன்னா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை எப்படி செட் பண்றாங்கன்னா, நீங்க ஒரு PA பரீட்சைக்கு தேர்வுக்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு கவுண்டர்ல என்ன ஒர்க் பண்ண போறீங்க, PA ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இந்த PA-வா ஒர்க் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை, அவ்வளவுதான். அப்படிதான் வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து டெய்லி அக்கௌண்ட் நீங்க டெய்லி ஜென்ரேட் பண்ணுங்க. அப்போ ZF டெய்லி, அந்த டி கோட் என்ன, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இவ்வளவுதான் இதை பொறுத்த வரைக்கும். வால்யூம் 7 பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் வால்யூம் 7. ஸோ வால்யூம் 7 தட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகேவா, மோர் தேன் எனஃப். வால்யூம் 7ல நம்ம கிளாஸ்ல எடுத்தது மோர் தேன் எனஃப். நாம வந்து இவர் லாஸ்ட் இயர் கூட வெற்றியுடைய வீடியோ இருக்கும்,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு ஒரு 87 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. வீடியோல இருக்கு, யூடியூப் வீடியோ ஷேர் போட்ட லிங்க்லயே இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வெற்றி லாஸ்ட் டைம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாரு உங்ககிட்ட. நீங்க வேணா எடுத்து பாருங்க. அந்த 87 கேள்வியை தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு இது வரைக்கும், வால்யூம் 7 பொறுத்த வரைக்கும். வேற எதுவும் கேட்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பாக்குறீங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க என்ன பண்ணணும், மினிமம் மேக்சிமம் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் பார்க்கணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போன தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன தேர்வுல வந்து எம்எஸ்எஸ்சி கிடையாது, அதனால எம்எஸ்எஸ்சி வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பிஎம் கேர்ஸ் 2021 ஸ்கீம் வந்து ரொம்ப பிரபல்யம் ஆகல, அப்ப நமக்கு அதை பத்தி தெரியல. பட் இப்ப பப்ளிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த பிஎம் கேர்ஸ் 2021 ஸ்கீம்னா என்ன, அதை பத்தின இதெல்லாம் வந்து விவரங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கீங்க. எம்எஸ்எஸ்சி அல்லது பிஎம் கேர்ஸ் 2021 ஸ்கீம் இதுல இருந்து கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா, போன எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு இருக்கிற அப்டேஷன் இது. போன எக்ஸாம்ல இது கிடையாது, எம்எஸ்எஸ்சி கிடையாது நீங்க பரீட்சை எழுதும்போது, வேற இந்த தடவை இருக்கு. ஸோ எம்எஸ்எஸ்சி வந்து கன்ஃபார்மா கேட்பாங்க. எம்எஸ்எஸ்சில இருந்து தான் கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு, அதை தெரிஞ்சுங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. எஸ்பி ஆர்டர் 16 ஆஃப் 2023ங்கிறத ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எஸ்பி ஆர்டர். என்ன அப்படின்னா, அந்த எஸ்பி ஆர்டர் 2023ல ஜிஎஸ்பிஆர்ல ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ். ஜிஎஸ்பிஆர்ன்றது ஜெனரல் சேவிங்ஸ் ப்ரொமோஷன் ரூல்ஸ். அது எப்போ வந்தது, 12/12/2019. அதுல வந்துருக்கு சில சேஞ்சஸ். அதாவது எஸ்பி அக்கௌண்ட் எத்தனை பேர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா, போன எக்ஸாமுக்கு நீங்க வந்து 2 படிச்சுன்னு இருக்கீங்க, இப்போ புக்ல 2 இருக்கும், பட் 3 adults கேன் ஓபன். இப்போ எல்லா சேவிங்ஸ் ஸ்கீமுக்குமே 3 adult வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அந்த ஆர்டர்ல இருக்கு. அதே மாதிரி கிளைம் கேஸ்ல மண்டே வந்து சிவகுமார் சார் எடுத்த கிளாஸ், அதனோட வீடியோஸ் கூட நேற்று போட்டிருந்தாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கிளைமை பொறுத்த வரைக்கும் எஸ்பி சேவிங்ஸ் டெத் கிளைம்ல லிமிட் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. டேபிளே வந்து 3 பாயிண்ட் தான். ஆனா இப்போ வந்து 5 lakhsக்கு மேல போனா நீங்க அதுக்கு முன்னாடி வந்து சக்சஸன் சர்டிபிகேட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். வேற இப்ப என்ன பண்ணிட்டான், சக்சஸன் சர்டிபிகேட்னு ஒரு கான்செப்டே கிடையாது, சக்சஸன் சர்டிபிகேட்டே நாட் ரெக்வயர்டு. தாசில்தார் கிட்ட இருந்து நீங்க வந்து லீகல் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். அதே மாதிரி எம்ஐஎஸ்க்கு 15 lakhs ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு, சிங்கிள் அக்கௌண்ட் 9 lakhs, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம 4.5 lakhs படிச்சிருந்தோம். ஸோ போன தேர்வுல இருந்து இந்த தேர்வுல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு சில பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்ன என்னுடைய நேரடி பயிற்சி வகுப்புல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெஃபினட்டா கேள்வி கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல 1.5 வருஷமா மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லாம அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு பழைய ரேட்டு. அதனால ஸ்ட்ரெயிட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கேட்காம டேட்டை கொடுத்துட்டு 30/6/2024 ஒருத்தர் வந்து ஆர்டி அக்கௌண்ட் துவங்கி இருக்காரு, அந்த ஆர்டி அக்கௌண்ட்டினுடைய டினாமினேஷன் 1000 ரூபாய், அதுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 5 வருஷம் கழிச்சு எந்த தேதியில எவ்வளவு வரும், முதிர்வடையும் போது 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரூபாய் வரும் கேட்கலாம். அப்ப நீங்க 100 ரூபாய் டினாமினேஷன் எவ்வளோன்றத பார்த்துட்டு போகணும். சரியா, அப்படித்தான் கேள்வி கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே வந்து சில நேரம் டிடி மாதிரி இதுல வந்து கேட்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ், 4 டிடிக்கும் ரிவிஷன் ஆயிருக்கு, எஸ்எஸ்சிக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி மாறக்கூடியதாக இருந்தா அதை கேள்விப்பதற்கான வாய்ப்பு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. ஸோ நேற்று தெரியலன்னா கூட நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருந்தா அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்ற ப்ரிசம்ஷன்ல தே கேன் ஆஸ்க் கொஸ்டின். அதனால வால்யூம்
7ம் நீங்க படிக்கிறீங்க. வால்யூம் 7 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட், இந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் வந்து கன்ஃபார்மா கேள்வி கேட்பாங்க. அப்புறம் முக்கியமான ரூல்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. முக்கியமான ரூல் என்னது? இப்போ வந்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல்ஸ் எங்க இருக்கு, போர்ட்போலியோனா என்ன, அப்புறம் வந்து மெயில் அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, அது ஐ மீன் எந்த ரூல்ல இருக்கு. கேஜிடிபி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. 41 ரூல் நம்பர். ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர் கன்ஃபார்ம் கேள்வி இருக்கு. ஏ ஆர்டர், பி ஆர்டர், டிபி ஆர்டர்ல இருந்து கேள்வி இருக்கு. ஒன்று ரூல் நம்பர் 137 நீங்க மனப்பாடமா சொல்லணும். ரூல் நம்பர் 137 ஏ ஆர்டர்னா என்ன, பி ஆர்டர்னா என்ன, டிபி ஆர்டர்னா என்ன, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்புறம் வந்து இந்த வால்யூம் 7ல ஹூ இஸ் இன்சார்ஜ், அதாவது வந்து யார் வந்து எந்த வேலைக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸர் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இஸ் ஹெடட் பை ரெக்கார்ட் ஆஃபீஸர். மெயில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் வந்து, அதாவது சார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் யார் வந்து இன்சார்ஜ், ஹெட் சார்ட்டிங். சிஆர்சி கம்ப்யூட்டரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், அதோட இன்சார்ஜ் யாரு, சிஸ்டம் மேனேஜர். இப்படி வந்து இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கிறாங்க. அப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த ரூல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 20னா என்ன, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் சீல். 22னா நம்ம புக்ல கொடுத்துருக்கோம் சரியா, பேஜ் நம்பர் 412 புது புக்ல கொடுத்துருக்கோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்குமா தெரிஞ்சுட்டு போனோம். அப்புறம் இந்த பேக் ஆபீசர்ஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. யூனிட் பேக் ஆபீஸ் தான் என்ன, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆபீஸ் தான் என்ன, சர்க்கிள் பேக் ஆபீஸ் தான் என்ன, சென்ட்ரல் பேக் ஆபீஸ் தான் என்ன, 4 வகையான பேக் ஆபீஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனிங் என்ன, யாரு என்ன பேக் ஆபீஸ், பேக்கே டீல் பண்ணாத பேக் ஆபீஸ் எது. போன தடவை இந்த கேள்வி வந்து நான் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸ் சொல்றேன். ஒரு ஆபீஸ் வந்து பேக்கே டீல் பண்ண மாட்டாங்க, அந்த பேக் ஆபீஸ் பேரு சென்ட்ரல் பேக் ஆபீஸ். அது எங்க இருக்கு? டெல்லியில எங்க இருக்கு? டைரக்டரேட்ல எங்க இருக்கு? டி செக்ஷன்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றேன். அந்த கேள்வி அப்படியே கேட்கிறேன். அதனால இது பேக் கேட்பாங்க. அப்புறம் வந்து இந்த மெயில் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இப்போ லைவ் மெயில் சர்வேனா எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதம், ஓகேவா, அதை நீங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். லைவ் மெயில் சர்வேனா எந்த மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இட் இஸ் மந்த்லி, ஓகேவா. அப்புறம் மெட்ரோ மெயில் சர்வேனா செப்டம்பர் மாதம், ஆல் இண்டியா மெயில் சர்வேனா எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, செப்டம்பர் மாதம். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை ரொம்ப டெப்தாலாம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது, அட்லீஸ்ட் இதையாவது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மெட்ரோ மெயில் சர்வேனா பேர்லயே இருக்கு, மெட்ரோ ஸ்கூல்ல தான், ஓகேவா. இப்போ ஆல் இண்டியா மெயில் சர்வே, லைவ் மெயில் சர்வே வந்து யார் கண்டக்ட் பண்ணுவா, எஸ்ஆர்எம். ஆல் இண்டியா மெயில் சர்வே யார் கண்டக்ட் பண்ணுவா, 1 போஸ்ட் ஆஃபீஸ் இன் 1 டிவிஷன் யார் கண்டக்ட் பண்ணுவா, சூப்பரண்டன்ட், எஸ்பிஓ. ஸோ இதெல்லாம் அந்த மைனர் டிஃபரன்ஸோட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. அப்புறம் போர்ட்போலியோன்னா என்ன, போர்ட்போலியோ ஸ்பெஷல் பேக்னா என்ன, போர்ட்போலியோல மொத்தம் 22 கண்டென்ட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸ்பெஷல் பேக்ல மொத்தம் 9 இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் மேன் அவுட்னு கேட்கலாம், போன தடவையும் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கண்டென்ட் ஆஃப் தி, அதாவது கீழ்கண்டவற்றுள் எது வந்து போர்ட்போலியோவில் அடக்கம், which one of the following is the content of the portfolio அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விஸும் கேட்பாங்க. பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ பார்த்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த நியூ சர்வீசஸ் பார்க்குறீங்க. அப்புறம் ஜன் சுரக்ஷா ஸ்கீம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, சரியா. பிஎம்ஜேஜேபிஒய், பிஎம்எஸ்பிஒய், ஏபிஒய் இந்த 3க்கு வந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மா இருக்கும். ஸ்பீட் போஸ்ட், டொமஸ்டிக் டேரிஃப், டிரான்சிட் நார்ம்ஸ், அப்புறம் பிஎன்பிஎலோட ரிபேட் ஸ்ட்ரக்சர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நீங்க படிச்சாலே இட் இஸ் வெரி மச் ஈஸி. யூ கேன் கோ ஹெட் வித் தி சைஸபிள் மார்க்ஸ். அதனால வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க. நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு, புரிஞ்சு படிச்சீங்கன்னா, இதுக்கு இது வரும் சில அனாலஜிஸோட படிச்சீங்கன்னா
நீங்க ஈஸியா வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியா போஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம், புக்ல இருக்கிறதே போறோம். பட் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து 2022-23 பேஸ் பண்ணி இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்க. என்னுடைய கணிப்பு வந்து அதுல இருந்து ஒரு 2 கேள்வியாவது வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஏபிபியூல வந்து இப்போ இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன, ஃபர்ஸ்ட் எவர் செக்ரட்டரி ஜெனரல் செலக்ட் ஆயிருக்காரு. இது வரைக்கும் கிடையாது இந்தியாவுடைய ரெப்ரஸன்டேஷன் ஏபிபியூல, ஜெனரல் செக்ரட்டரி இந்த சேர்ல அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த தேர்வுக்கு வந்து நீங்க முறையா வந்து படிச்சு குறைந்தபட்சம் கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்றத வந்து ஆக்சுவலா வந்து நீங்க வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து வேற வகுப்புல கூட படிக்கிறீங்க, பணம்லாம் கட்டி கூட. இப்போ நீங்க வேற எந்த வகுப்புலையும் வந்து உங்களால வந்து இந்த கிளாஸை வந்து என்ன கிளாஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து யூ கேனாட் ஏபிள் டு ஆஸ்க் இட் ஃபார் ப்ரைஸ். பட் இங்க வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காரு, அப் டு டேட் அதை கரண்ட் பண்ணி அதை டேக் பண்ணிட்டே இருக்காரு ஃப்ரீக்வெண்டா. ஸோ அதை அந்த இவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டு சார் சொன்ன மாதிரி பல நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு, நீ வந்து சரியாவே வந்து கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ண மாட்டேற, 2 கிளாஸ் 4 கிளாஸ் இந்த வருஷத்துல வந்து உங்களுடைய பங்களிப்பு வரும் 6 கிளாஸ் தானா அப்படின்னு கேட்டார். 6 கிளாஸ்ன்றது 6 முக்கியமா 6 நாள். அந்த 6 நாளுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து சிரமப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கு வந்து போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன திட்டாதீங்கன்னு கூட சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி வந்து இவ்வளோ சிரமப்பட்டு எடுக்கிறோம். நாங்க படுற சிரமத்தோட அவர் 72 இயர்ஸ் அவருடைய சிரமம் வந்து ரொம்ப அளப்பு வருது. ஏன்னா இம்மீடியட்டா இப்ப நேத்திதி வீடியோ வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுல ஆர்வம் மாதிரி அவருக்கு வந்து ஒவ்வொருத்தரோட ஆர்வம். இப்ப நீங்க 140 பேர் 150 பேர் வரீங்கன்னா அந்த 150 பேரோட ஆர்வத்தை அவர் ஒரு ஆளா வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியாவது நீங்க படிங்க. எல்லாரும் வந்து அந்த கவலைப்படாதீங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு கேள்வி தெரியாம இருக்கும், ஏதாவது குரூப்ல போடுவாங்க, இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு, அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க தெரிஞ்ச கேள்விகளை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, தெரிஞ்ச டாபிக்ஸை நிறைய படிங்க. அது நான் சொன்ன மாதிரி கற்றலின் கேட்டல் நன்று. நீங்க பாட்டு ஒரு போன்ல வந்து ஒரு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்ல யூடியூப் வந்து ஆன் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச டாபிக்னா சினிமாவோ இது டிராமாவோ இல்லை அரசியல் இல்லை, இந்த 3 நாளைக்கு வந்து நீங்க வெறும் நம்முடைய பேரவையில வந்திருக்க அந்த வீடியோஸை மட்டும் டேக் பண்ணி அப்படியே கேட்டுட்டே நம்ம வேலைகள்லாம் செஞ்சுட்டே கூட நம்ம வந்து ரிலாக்ஸா வந்து படிக்கிறதுக்கு வந்து கண்ணை கொண்டு பேப்பர்ல படிச்சு அதை மனதுல நிலைநிறுத்துறது மாதிரியே இது ஒரு பக்கம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்சம் சேர்ல ஈஸி சேர்ல படுத்துட்டு கூட அப்படியே பொறுமையா காதுல கேட்டே இருந்தா கூட தட் வில் ஆல்சோ பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா கடைசி நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது கடைசி வரைக்கும் கடைசி ஓவர்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அரவுண்ட்ஸ் இருந்தது. அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ்லயும் வந்து எவ்ரி இயர் வந்து இட் இஸ் ஹேப்பனிங். எவ்ரி இயர் வந்து இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து நிறைய கேள்விகள் மேஜர் போர்ஷன் வருது. நம்ம வந்து A to Z 1 to 100 வரைக்கும் நடத்தினாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பால்ல 6 அடிக்கிற மாதிரி. ஸோ ஐ ஹோப் ஆல் டு அச்சீவ் டு கிளின்ச் தி டைட்டில் ஆஃப் போஸ்டல் அசிஸ்டன்ட். நீங்க எல்லாருமே வந்து நம்ம கிளாஸ் படிச்ச மொத்த பேருமே தேர்வுல பாஸ் பண்ணி எல்லாருமே எங்க பார்த்தாலும் வந்து சார் நம்ம கிளாஸ் படிச்சவங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் முதலே சொன்ன மாதிரி எங்க திரும்பினாலும் நீங்க இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். தலைவர அவ்வளவுதான். தேங்க்யூ கேசவன். கடைசியா இன்னைக்கு நடத்துற கிளாஸ்ல வந்து நிறைய டிப்ஸ் இருக்கு. நான் மேக்சிமம் நாளை காலையில 10 மணிக்கு இதை போடுற மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன். நீங்க நைட் ரெடி பண்ணி நாளை காலையில 10 மணிக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க. இப்ப கேசவன் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வெற்றி வந்து வால்யூம் 6 பார்ட் 3 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நான் இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் வந்து இதுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன், நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டேன். அதையும் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா நீங்க வந்து எங்களுடைய ஒரே எய்ம் நீங்க எல்லாம் பாஸ் பண்ணணும். நீங்க எல்லாம் போஸ்டர்ல நீங்க ஒரு GDS ஆவோ போஸ்ட்மேனா MTS இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் கிளார்க் ஆகணும்.
அதுக்கப்புறம் கிளார்க்கோட இல்ல, அதுக்கப்புறம் நீங்க ஐபி ஆகணும், எஸ்பி ஆகணும், உங்களுடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் நிறைய சந்திக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி பரீட்சையில நல்லபடியா பரீட்சை எழுதுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க தயவு செஞ்சு பார்த்து ரிப்ளை பண்ணுங்க. கேசவன் சொல்ல மாதிரி அது மில்லிமீட்டரா சென்டிமீட்டரான்னு பார்க்காம 14x9ன்னு போடாதீங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து மைன்யூட்டா ஒரு தடவை படி. ஏன்னா டைம் உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கு. அந்த சஃபிஷியண்டா முழுமையா யூஸ் பண்ணி நீங்க வந்து கண்டிப்பா உங்களால முடியும்னு நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் டெவலப் யுவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். என்னால முடியும், இந்த தடவை நான் கிளார்க் ஆகி காமிக்கிறேன்னு ஒரு சேலஞ்சோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஆகலாம். உங்களுடைய முயற்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். நிச்சயமா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கையோட பரீட்சை எழுதுங்க. நீங்க எழுதி நீங்க பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த செய்தி தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் எங்க எல்லா இன்ஸ்ட்ரக்டர் சார்பா, என்னுடைய சார்பா மட்டுமல்ல எல்லா இன்ஸ்ட்ரக்டர் சார்பா, கிருத்திகா மேடம்க்கு திடீர்னு உடம்புநல சரியில்லாம போயிடுது. 1 வாரமா அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் மாதிரி இருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து கடைசியா ஒரு கிளாஸ் கூட எடுக்க முடியல. மகராஜனுக்கு அவங்களுடைய ஃபாதர் வந்து ரொம்ப பெட் சிக் ஆகி அவர் ரொம்ப அவருடைய கண்டிஷனே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அவராலையும் வர முடியல. எல்லாரோட பிளெஸிங்ஸ் இருக்கு, எங்க எல்லாரோட விஷஸ் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா எங்க எல்லாருடைய விஷஸ் வந்து உங்களுக்கு கூட துணை நடத்தும். இந்த 2-3 நாள் நீங்க வேஸ்ட் பண்ணாம நல்லபடியா படிச்சு பார்த்து எவ்வளவு நேரத்தை நீங்க டிவோட் பண்றீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு செலவு பண்ணி நீங்க வந்து நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பாக்கணும்னு சொல்லி நாங்க எல்லா சார்பா வாழ்த்துறோம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, நல்லபடியா கிளார்க் ஆகுங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த 2024 வகுப்பை இத்துடன் முடிவு செய்து விடுகிறோம். தேங்க்யூ ஆல். Thank you very much. Thank you everybody. Thank you Kesavan. Thank you everybody. நன்றி சார்.